ஹை ப்ரோட்டீன் லஞ்ச் ஆர் டின்னருக்கு இப்படி செய்யுங்க ஒரு ரெசிபி. ஒரு கடாயில் வரமிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், லெமன் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்டு ரொம்ப முக்கியம். வீட்டில் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பன்னீர், அதை இப்போ சேர்த்துக்கலாம். ஸோ இதில் ஆலிவ் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக கொஞ்சமாக தான் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ½ அப்படியே வச்சுடுங்க. நீங்கள் இதை மேரினேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் அப்படியே செஞ்சிடலாம் வேணும்னா கூட. இது நான் டக்குன்னு தான் செஞ்சேன். ஸோ ஏர் ஃப்ரையரில் இந்த தடவை ட்ரை பண்ணேன். நீங்கள் ஏர் ஃப்ரையர் இல்லை அப்படின்னா நீங்கள் தோசைக்கல்லில் இதை பேக் அண்ட் ஃப்ரண்ட் ஸ்ப்ரெட் பண்ணி போடலாம். வித்தவுட் ஆயில் சூப்பராக வரும். நான் இப்போ இதோட சேர்த்து வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக நமக்கு ஃபில்லிங்க்கு வெஜிடபிள்ஸ் தேவை. ஒரு பிளேட்டில் நிறைய வெள்ளரிக்காய், கேரட், ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறேன். இந்த டிஷ்ஷை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த டிஷ்ஷுக்கு நான் ஒரு டிப் ரெடி பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு பார்ப்போம். இதில் புதினா, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், தயிர், உப்பு, லெமன், அவ்வளோதான். நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பன்னீர் அவ்வளோ டேஸ்ட்டாக, எம்மியாக, வித்தவுட் ஆயில் ஹெல்த்தியாக நமக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், வாவ் அப்படி இருக்கும். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டைலாக ரொம்ப அழகாக பிளேட்டில் சர்வ் பண்ணுங்கள். அவங்க எங்கே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் இருக்கோமான்னு யோசிப்பாங்க. இந்த டிப்போடு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பைட்லேயே தே வில் இம்ப்ரெஸ். அண்ட் நீங்கள் டயட் இருக்கும்போது ஹோட்டல் சாப்பாடை மிஸ் பண்ணுறோன்னு கவலையே பட வேண்டாம். அந்தளவுக்கு இது எம்மையாக இருக்கும். இது நீங்கள் சப்பாத்தியோட ரைஸஸோடு ட்ரை பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எம்மியாக ஹெல்த்தியாக ரெசிபீஸ்க்கு ஃபாலோ மை சேனல். தேங்க்யூ.